படம் தற்போதைய தருணத்திலிருந்து ஆற்றலை வெளியேற்றுதல் சைஃபனிங் எனர்ஜி அவுட் ஆஃப் த பிரசன்ட் மோமெண்ட் என்ற கருத்தை விளக்குகிறது. மையக்கருத்து: உங்கள் கவனம் எங்கு இருக்கிறதோ அங்குதான் உங்கள் ஆற்றலும் இருக்கும். அதாவது, நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீர்களோ உங்கள் சக்தி முழுவதும் அந்த விஷயத்திற்குச் செல்கிறது. விளக்கம்: படத்தில் காட்டியுள்ளபடி நம்மிடம் 3 காலங்கள் உள்ளன: கடந்த காலம் பாஸ்ட், நிகழ்காலம் பிரசன்ட் மோமெண்ட் மற்றும் எதிர்காலம் ஃபியூச்சர். நமது ஆற்றல் அனைத்தும் நிகழ்காலத்தில், அதாவது இப்போது என்ற தருணத்தில்தான் குவிந்துள்ளது. 1. ஆற்றலை கடந்த காலத்திற்கு அனுப்புதல். நீங்கள் பழைய நினைவுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உணர்வுகளில் உங்கள் கவனத்தை செலுத்தும் போது உங்கள் ஆற்றலை நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்திற்கு அனுப்புகிறீர்கள். ஒரு பழைய சோகமான நிகழ்வையோ அல்லது மகிழ்ச்சியான தருணத்தையோ மீண்டும் மீண்டும் நினைக்கும் போது நீங்கள் அந்த நேரத்திலேயே வாழ்கிறீர்கள். இதனால் நிகழ்காலத்தில் நீங்கள் செலவிட வேண்டிய ஆற்றல் கடந்த காலத்திற்கு இழுக்கப்படுகிறது. 2. ஆற்றலை எதிர்காலத்திற்கு அனுப்புதல். அதேபோல, நீங்கள் அடுத்து சந்திக்க வேண்டிய நபர்கள், செய்ய வேண்டிய வேலைகள், போக வேண்டிய இடங்கள் போன்ற எதிர்கால திட்டங்களைப் பற்றியே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் உங்கள் ஆற்றலை நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்திற்கு அனுப்புகிறீர்கள். இதனால் வரப்போகும் காலத்தைப் பற்றிய கவலையிலோ அல்லது திட்டமிடுதலிலோ உங்கள் சக்தி வீணாகிறது. சுருக்கமாக, நீங்கள் கடந்த காலத்தைப் பற்றிய நினைவுகளிலோ அல்லது எதிர்காலத்தைப் பற்றிய கவலைகளிலோ மூழ்கியிருக்கும்போது உங்கள் ஆற்றலை நிகழ்காலத்திலிருந்து வெளியேற்றி அந்தந்த காலங்களுக்கு அனுப்பிவிடுகிறீர்கள். இதனால் நிகழ்காலத்தில் வாழும் வாய்ப்பையும் அந்த தருணத்தின் முழுமையான சக்தியையும் நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். இந்த படம் உங்கள் கவனம் சிதறும்போது உங்கள் ஆற்றல் எப்படி நிகழ்காலத்தை விட்டு கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் செல்கிறது என்பதை விளக்குகிறது.